சோத்திரங்க தாவே, சோத்திரப்பா. இந்த வசனத்தை தியானித்து உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி. ஏசாயா 41வது அதிகாரம் 10 உங்களுக்கு வாசிக்கேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் என் நீதிவின் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன். ஏசப்பா என்ன சொல்கிறார்னா, வலது கரத்தில் உன்னை தாங்குவேன் என்று சொல்வார். நீ பயப்படாத, திகையாதே என்று சொல்கிறார். உங்களோட தான் ஏசப்பா பேசுகிறார். ஆமாம், யாரோ ஒருத்தர் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கீங்க. ஒன்று நோயில் பயந்து கொண்டு இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, இல்லைன்னா கடன் பிரச்சனையில் இருக்கலாம். எதில் ஒன்று நீங்கள் பயந்து கொண்டு இருக்கீங்க. உங்களோட தான் ஏசப்பா பேசுகிறார். நான் இருக்கேன், நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்று இந்த செபத்து மூலம் உங்களோட பேசுகிறார். இந்த யூடியூப் சேனலில் யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கீங்களோ உங்களோட தான் ஏசப்பா பேசுகிறார். நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் துணை நிற்கிறேன் என்று ஏசப்பா சொல்கிறார் இந்த செபத்து மூலம். ஆமாம், இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்களோட ஏசப்பா பேசுகிறார். நான் பேசலை, ஏசப்பா உங்களோட பேசுகிறார். நான் ஒரு சாதாரண மனிதி, உங்களை போல சாதாரண மனுஷி. ஏசப்பா இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்களோட பேசுகிறார். இந்த செபத்தை இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி.